ஹாய் காய்ஸ், விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. ஃபேமிலியோட எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில். பிரியாணிலேருந்து தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2 o'clock அந்த மாதிரி. மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ பிரியாணி தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 குட்டீஸையும் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமிங்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நானும் ரெடி ஆகிறதுக்கு தலைவர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 2-3 காக்கா. ஸோ பிரியாணி தான் செய்கிறோம். செஞ்சுட்டே இருக்கும்போது வரும்போது எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. சரி கொஞ்சமாக மிச்சர்ஸ் மட்டும் இவங்களுக்கும் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரியுது போல். ஸோ வீடியோ எடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிடல. அதுக்கப்புறம் ஃபோனை கீழே வச்ச பிறகு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாங்க. ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. அண்ட் சிக்கன் 65 ப்ளஸ் சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரைத்தா பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock 12 o'clock இருக்கும். நான் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 12:30 1 o'clockலாம் நான் முடிச்சிட்டேன். பிரியாணி எந்த நிலைமையிலே இருக்குது பார்ப்போமா? ஓகே டன். இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். அம்மாடி வச்சுக்கிட்டு மேலே வச்சுட்டு ஆமாம். ஓகே, லாஸ்ட்டு டச்சு கீ போட்டுக்கலாம். என்ன சவுண்டுன்னு அம்மா கேட்கணுமா? சொல்லுங்கள். தண்ணி மட்டும் வத்துச்சுன்னா பர்ஃபெக்ட் பிரியாணி ரெடி. ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. சிக்கன் பக்கோடா ரெடி. பிரியாணி வந்து தம் பண்ணிட்டேன். டன். இது வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்கு வந்து கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ரெடி ஆகிட்டு மறுபடியும் வரேன். ஏற்கனவே கோல்டுடா. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பட்டாசெல்லாம் வாங்கிக்கிங்களா? யார் பட்டாசு வாங்கலன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பட்டாசு எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க என் தம்பி. அஜா இங்க பாரு, ஆய் சொல்லு. அவன்தான் வா தீபாவளி சொல்லு. சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு. தம்பிக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்துக்கான். சரி கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பட்டாசு ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களான்ட்டு. பாய். அழகா இருக்கு ட்ரெஸ்ஸு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பியா? அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அப்படியா அப்படியா.
3 பேருமே அவ்வளோ சூப்பராக வைபாக இருந்தாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட ஆக்டிவிட்டிக்கு நம்மளால் வர முடியல. இத்தனைக்கும் 4 வாய் தான் சாப்பிட்றாங்க. எங்கேருந்து இவ்வளோ எனர்ஜி வருது? அசீம் வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருந்தான், பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெடியா வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் சில வெடியெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாப்பா கிட்ட வராது எப்படி இருந்து வா மேல மேல கட்டு. அப்படியே நில்லடா, அங்கேயே நில்லடா. கையெடு கையெடு, ஒன்னும் ஆகாது. ப்ளூ கலர்டா, மேல மேல காட்டுறா. இந்த மாதிரி கையில் வச்சு வெடிக்கும்போது ரொம்பவே பயமாக இருக்கும். ரீசன்ட் டைமில் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய வீடியோஸ் வேறு நான் பார்த்துட்டேன். ஸோ எப்போ அந்த பேக்கில் இருந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் பயந்துக்கிட்டே பண்ணோம். பட் 4 வெடியுமே இந்த பேக்கில் வந்து 4 வெடி இருந்துச்சு. 4மே ஒன்றுமே ஆகலை. என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. என்ன கலர்? எல்லோ. மேலே பாரு. ஓடாத விட. 2 திரி இருக்கு. இப்போ ஒன்னா வரல. அதுக்கப்புறம் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். நஃபீம் வந்து ரொம்ப பயந்தான் இந்த வாட்டி. சரி பரவாயில்லன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு லாஸ்ட் ஒன் வந்து நாங்கள் வந்து அந்த கலர் வந்து பண்ணோம். சூப்பராக இருந்தது என்ஜாய்மெண்ட்டு. கீழே போட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரீ, அது ஃபுல்லாலாம் எடுக்கலை, ஒரு வீடியோ கூட எடுக்கலை, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. அந்த சாரீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே போய் தூங்கிட்டோம். அண்ட் 2வது பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா 2 நியூ ட்ரெஸ் தான், எல்லாமே புது ட்ரெஸ் தான். ஸோ சாரீ கட்டின ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் செம்ம வெயில்னால நாங்கள் கீழே போயிட்டோம். செம்ம வெயிலும் அடிக்குது. அதுக்கப்புறம் செம்ம வெயிலாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் தான் பட்டாசுலாம் வெடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். அண்ட் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வெளில போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் தீபாவளி மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நஃபீம் வந்து அழுதுகிட்டே இருந்தான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக சரியாயிட்டான். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ எந்த வரையும் பாருங்கள். இந்த கம்பி பிடிச்சிக்கோ, ஒன்றாவது தலைவல ஜங்க அங்கே பேர் டாடி கை பிடிச்சிக்கோ, டாடி கை பிடிச்சிக்கோ. ஓட 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 நதி வேண்டாமா. வேற வேற என்ன வை நல்லா இருக்கா?
அது கீழே வச்சுக்கலாம், கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மட்ட வா, இங்க வா, இங்க வா. காலி ஆயிடுச்சு, அக்கா தான் இருக்கேல்ல. ஷூ நான் மாத்தி போட்டிருக்கியா? சங்கு தக்குற தங்கு தக்குற தங்கு சக்குற தங்கு தக்குற. ஸோ நாங்கள் எல்லா பட்டாசும் வெடித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரெஷ் ஆவான். ஸோ கொஞ்சம் சில வெடியெல்லாம் இருந்தது, ஆட்டோ பாம், லட்சுமி வெடி, அதுக்கப்புறம் சரம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா முபாவும் அண்டு சலீம், அதுக்கப்புறம் பசங்களாம் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாமே வெடித்தாங்க. கார் இருக்குடா, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வா, நல்ல வா, நல்ல வா, நல்ல வா, இன்னும் வா. ஃபேமிலி போடு 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 போடு. பட்டாசு ரொம்ப பெரிய விலாக்லாம் எடுக்க முடியல, என்னால் பேசவும் முடியல, பட்டாசு சவுண்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பலகாரம்லாம் இருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களோட டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.